வெல்கம் டு டிசிஆர் ப்ராப்பர்ட்டிஸ். இன்றைக்கி நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கலர்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டி தாங்க. ஏன்னா நம்ம கண்ணுக்கு நல்லா கலராக தெரியுது பார்த்தீங்களா, பெயிண்ட்டு. அதை தான் சொல்கிறேன். இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் கிணத்துக்கடவுங்கிற ஏரியாவில் தாங்க இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கு. இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா கிணத்துக்கடவு பஸ் ஸ்டாப்லேருந்து 400 மீட்டரில் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குங்க. இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா சவுத் பார்த்த மாதிரி சைட்டில், ஈஸ்ட் பார்த்த மாதிரி ஹோமும் நமக்கு அமைஞ்சிருக்குங்க. 4 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 3800 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் கட்டியிருக்காங்க. இது எப்படி கட்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 கார் பார்க் பண்ணுற அளவுக்கு கார் பார்க்கிங் நமக்கு இருக்குங்க. ஒரு அவுட்ரு பாத்ரூம் ஒன்று வெளியே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிட் அவுட் வெளியே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நல்ல பீஸ்ஃபுல்லான இடம் நமக்கு இருக்குங்க. பக்கத்தில் பாருங்கள், நல்லா அவுட்ரு மாதிரியும் இருக்கும், அதே மாதிரி நமக்கு மெயினான இடத்துல இருக்க மாதிரி இருக்கும். பக்கத்தில் வீடுகளும் இருக்குது நமக்கு. இது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி தாங்க நமக்கு. வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா நமக்கு டபுள் டோர் வச்சுருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள், எலிவேஷன்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா 2 months ஓல்டு வீடு தாங்க நமக்கு. 2 மாதம்தான் ஆச்சு இந்த வீடு கட்டி புண்ணியர்ச்சினாயி குடியிருக்காங்க ஒருத்தங்க. ஆனால் இப்போ சேலுக்கு நமக்கு வந்திருக்கு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஹால் பார்த்தீங்கன்னா 21க்கு 21 ஒரு பெரிய ஹாலுங்க. நமக்கு பார்த்து பெயிண்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க போல். நல்லா இருக்காங்க. எலிவேஷன் ஒர்க்கும் உள்ள இன்டீரியர் ஒர்க்கும் எல்லாமே நமக்கு நல்லா இருக்குங்க. 21க்கு 21 ஹாலு. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெட்ரூமுங்க. பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இது 10க்கு 10 பெட்ரூமுங்க. நமக்கு அட்டாச் பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன பெட்ரூம் தான். நெக்ஸ்ட் ஒரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்திருக்கு நமக்கு 10க்கு 16. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க போல், கபோர்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருப்பாங்க போல். நமக்கு லாஃப்ட் கபோர்டு, ட்ரெஸ்ஸிங்க்கு ஒரு கபோர்டு எல்லாமே நமக்கு பண்ணி வச்சுருக்காங்கங்க. நமக்கு இதோ அட்டாச் பாத்ரூமோட தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கிச்சன் பார்த்தீங்கன்னா 11க்கு 20 ஒரு பெரிய கிச்சன் கம் டைனிங் வந்துடும் நமக்கு. பார்த்தாலே நல்லா இருக்கு பாருங்கள். டைல்ஸ் தான் ஆனாலும் நல்லா இருக்கு நமக்கு. இங்கேயும் சின்ன சின்ன கபோர்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க நமக்கு. இதான் ஹாலோட ஓவர்வியூ. டிவி யூனிட்டும் பண்ணி வச்சிருப்பாங்க போல நமக்கு. மேலே போனோம் இன்னும் ஸ்டார் கேஸ் இல்லையா அப்படின்னா மேலே ஒரு பெட்ரூம் ஒன்று அவ்வளோதாங்க கொடுத்துருக்காங்க நமக்கு. மேலே இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 16 ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நமக்கு இந்த கபோர்ட் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க நமக்கு. இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி தருவோம். வெளியே ஒரு சிட் அவுட் ஒன்று கொடுத்துருக்காங்க. மேலே போனோன்னா வாட்டர் டேங்க் மட்டும்தான். டிடிசி அப்ரூவல் சைட் தான் இது. 4 சென்ட் லேண்ட் ஏரியா கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 6 to 7 lakhs வரைக்கும் இந்த லேண்ட் வேல்யூ போயிட்டுருக்குங்க. இங்கே துணி காய போடுறதுக்கு, துணி துவைக்க கீழே ஒரு அவுட்ரு பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. நமக்கு ஸ்பேஸ் எல்லாம் நிறைய ஃப்ரீயாகவே இருக்குங்க. நமக்கு வாட்டர் டேங்க் ஃபெசிலிட்டி, போர் ஃபெசிலிட்டி எல்லாமே நமக்கு இருக்குது. 2 months ஓல்டு பில்டிங் தாங்க இது. 2 மாதம் தான் ஆச்சு கட்டி குடி இருக்காங்க. ஆனால் இப்போ சேலுக்கு வந்திருக்கு. அவ்வளோதான். இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா 1 crore 10 lakhs வரைக்கும் நமக்கு சொல்கிறாங்க. இதுலேருந்து நம்ம நெகோஷியபிள் பண்ணிக்கலாம்.